நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நியூ சிலபஸில் இருக்கிற எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் அதோட சம்மரி பார்க்கலாம். இதை எழுதினது பெஞ்சமின் ஜான்சன். இவர் ஷேக்ஸ்பியரோட கண்டெம்பரரி. இந்த வீடியோவில் ஆக்ட் வைஸ் அனாலிசிஸ் அண்ட் சம்மரி இருக்குது. அதுபோல் சில இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எக்ஸாமுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் இதை நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெஞ்சமின் ஜான்சன் அவர் 1572 1637 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. பேசிக்கலி இஸ் அன் இங்கிலீஷ் பிளே ரைட் அண்ட் போய்ட். ஸோ இவர் ஸ்டேஜில் காமெடி அப்படிங்கிற ஜானரை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போன ஒரு இம்பார்ட்டன்ட் ரைட்டர். ஸோ இவர் அந்த காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹியூமரை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த அவங்களுடைய ஆக்ஷன், அவங்களுடைய டயலாக்ஸ், அவங்களுடைய சோஷியல் பிஹேவியர் எல்லாமே காமெடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுதான் காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ். இந்த பிளே அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த பிளேயை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜான்சன் இந்த பிளேயை எழுதி லார்ட் சாம்பர்லின்ஸ் மென்னுக்கு விற்கிறார். லார்ட் சாம்பர்லின்ஸ் மென்னுக்குல தான் ஷேக்ஸ்பியர் இருக்கிறார். 1598 எழுதி கொடுத்துட்றாரு. ஃபர்ஸ்ட் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியரே அதை வாசித்ததுக்கப்புறம் அவர் இம்மீடியட்டாக அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்ம் ட்ரூத் கிடையாது. இது கர்டன் தியேட்டரில் தான் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த கோர்ட், கவர்மெண்ட்டோட கோர்ட்டில் 1605 February 2 பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஷேக்ஸ்பியரே நோவல் அப்படிங்கிற அந்த கேரக்டரை ப்ளே பண்ணார் அப்படின்ட்டு ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க. இது போக ஜான்சன் இந்த பிளேயை 1616 ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணும்போது அதை ரிவைஸ் பண்ணி அவரே கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1670 அதில் இந்த இதை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா 1640 அந்த தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது இது எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1670 தான் மறுபடியும் இதை ரிவைவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஷேக்ஸ்பியர் இதில் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி. எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். ஸோ இது நிறைய காம்ப்ளிகேட்டட் சப்ளாட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மெயின் பிளாட், 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று நோவல். ஸோ அவர் ஓல்டு ஜென்டில்மேன். ஸோ அவர் தான் ப்ரைம் கேரக்டர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவருக்கு ஒரு பையன், எட்வர்ட் நோவல். ஸோ பையன் அப்படி ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்கிறாரு. ஸோ அதனால் அப்பாவுக்கு பையனோட மாரல் டெவலப்மெண்ட்டில் ஒரு கன்சர்ன் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு சர்வெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. யார் அப்படின்னா பிரெயின்வார்ம். ஸோ இந்த 3 பேரும் ஒரு குரூப். ஆனால் அந்த பிரெயின்வார்ம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்பாக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக பையனை பற்றி சொல்கிறான், பையன்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக அப்பாக்கிட்ட சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி டபுள் ஏஜென்ட் வேலை பார்த்துட்ருக்கான். இது ஒரு குரூப். இது போக நிறைய சப்ளாட் போகுது. இது இவருடைய ஃப்ரெண்ட்ஸு, எட்வர்டோட ஃப்ரெண்ட்ஸு, மாஸ்டர் ஸ்டீஃபன் கசின் ஆக்சுவலி, ஆனால் கசின் கம் ஃப்ரெண்ட். இது போக இன்னொரு பிரதர்ஸ் இருக்கிறாங்க, ஜார்ஜ் டவுன் ரைட். இது ஸ்கொயர் ஒரு சோல்ஜர், ஓல்டு சோல்ஜர், வெல் பிரெட், அவரோட ஹாஃப் பிரதர். இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஒத்து போகாது, ஆனால் பிரதர் அப்படிங்கிற இதில் இருக்கார். ஜார்ஜ் டவுன் ரைட்டுக்கு சொசைட்டியில் நல்ல நேம் இருக்குது, வெல் பிரெட்டுக்கு நல்ல நேம் கிடையாது. ஆனால் இந்த வெல் பிரெட் தான் எட்வர்ட் நோவலுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ இது ஒரு பக்கம். இது போக இன்னொரு செட் ஆஃப் 2 கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா, ஜஸ்டிஸ் கிளமெண்ட், அடுத்து ரோஜர் ஃபார்மர். ஸோ இவரோட ஜஸ்டிஸ் கிளமெண்ட்டோட அசிஸ்டண்ட் ரோஜர் ஃபார்மர். இப்போ ஒருவேளை வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாரு அப்படின்னா ரோஜர் ஃபார்மர் தான் அதுக்குள்ள ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கொண்டு கொடுப்பார். ஸோ இது ஒரு செட். அடுத்து இன்னொரு ஃபேமிலி நம்ம பார்க்கணும். 3 பேர் கொண்ட ஃபேமிலி, தாமஸ் கைட்லி. ஸோ தாமஸ் கைட்லி ஒரு மர்ச்சன்ட், பிஸ்னஸ் மேன். அவருடைய ஒய்ஃப் டேம் கைட்லி. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி, ரொம்ப சோஷியலைஸ் பண்ணுவாங்க. அது தாமஸ் கைட்லிக்கு பிடிக்காது. அது போக we have மிஸ்ட்ரஸ் பிரிட்ஜெட். ஸோ இவங்க அன்மேரிட். இந்த மிஸ்ட்ரஸ் பிரிட்ஜெட்டும் எட்வர்ட் நோவலும் கடைசியில் இந்த பிளேயில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க தே ஆர் நாட் இன் லவ் ஆக்சுவலி. இந்த ப்ராசஸில் அது டெவலப் ஆகுது பிளேயில். கடைசியாக தே கெட் மேரிட். ஸோ இது ஒரு கேட்டகரி. இது போக தாமஸ் கைட்லிக்கு ஒரு சர்வன்ட் இருக்காங்க, தாமஸ் கேஷ். ஸோ இது ஒரு கேட்டகரி. 4 பேர் ஒரு ஃபேமிலி அப்படி வச்சுக்கலாம். ஸோ 3 பேர், தாமஸ் கைட்லி, ஒய்ஃப் டேம் கைட்லி, அவங்களோட தாமஸ் கைட்லியோட சிஸ்டர் மிஸ்ட்ரஸ் பிரிட்ஜெட், அடுத்து தாமஸ் கேஷ் அவங்களுடைய அசிஸ்டண்ட்.
இது போக இன்னொரு கப்பல் இருக்கிறாங்க, ஆலிவர் காப். ஸோ இவர் யாருன்னா வாட்டர் பேரர், தண்ணி சப்ளை பண்ணுறவர். அவருக்கு வந்து அவங்க ஒரு ஹவுஸ் வச்சுருக்கிறாங்க, அதை ரெண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அது போக வந்து அவருடைய ஆலிவர் காபோட ஒய்ஃப் வந்து டிப். ஸோ இது போக இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, கேப்டன் பாப்டில். ஸோ கேப்டன் பாப்டில் என்ன பண்ணுறாரு, இவர் பேயிங் கெஸ்ட்டாக இருக்கிறார். கேப்டன் பாப்டில் வந்து ஆலிவர் காபோட ஹவுஸில் வந்து பேயிங் கெஸ்ட்டாக இருக்கிறாரு. இது போக மாஸ்டர் மேத்யூ அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் நமக்கு இருக்குது. மாஸ்டர் மேத்யூ இவர் வந்து ஒரு போயட், இவர் ஒரு ஒன்றுத்துக்காகாத ஒரு போயட் அப்படின்னு வச்சுக்கொள்ளுமே. ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போது ஒரு சிம்பிள் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ப்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் ஃபெமிலியரைஸ் ஆகணும். அதனால் இதை கேட்குறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு எப்போல்லாம் டவுட் வருதோ அப்போ இமீடியட்டாக நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்து ஒவ்வொரு ஆக்ட் வைஸ் சம்மரியான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஆக்ட் ஒன்ல வந்து ப்ரொலாகில் ஆரம்பிக்குது. ப்ரொலாகில் வந்து கோரஸ் கிடையாது, ஒருத்தர் தான் பேசுகிறாரு. ப்ரொலாகில் வந்து அவர் ஆடியன்ஸோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. என்னென்னா, இது வந்து நீங்கள் பெரிய ஹீரோஸ் அதெல்லாம் பார்க்க வேண்டாம், ஆர்டினரி பீப்புளோட ஆர்டினரி லைஃப்பை பற்றி பேசுகிறது தான் இந்த ப்ரொலாக். அதனால் இது வந்து ரொம்ப அது சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் உள்ள ஒரு ப்ரொலாக் அப்படின்ட்டு ஆடியன்ஸோட மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ப்ரொலாக் முடியுது. அடுத்து வந்து சீன் ஒன்ல வந்து நோவல் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ சீனியர் நோவல். ஸோ வந்து பையன் வந்து இப்படி மாரலி டீக்ரேடடாக போயிட்டுருக்கே அப்படின்னு. ஸோ இந்த கேரக்டர் வந்து எட்வர்ட் நோவல் தான் சன். எட்வர்ட் நோவல் வந்து அந்த மாரல் டீக்ரடேஷன் ஆஃப் தி யூத்தை வந்து கிளியராக ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அது போக வந்து இப்போது அந்த சீன் ஓப்பன் ஆகும்போது வந்து ஸ்டீஃபன் அப்படின்னு ஒருத்தர் வர. ஸ்டீஃபன் யார் அப்படின்னா கசின் ஆஃப் எட்வர்ட் நோவல். இப்போ ஸ்டீஃபன் வந்து எட்வர்ட் நோவல்கிட்ட மாஸ்டர் ஸ்டீஃபன் வந்து சீனியர் நோவல்கிட்ட வந்து நான் தான் உங்களுக்கு கசின், ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வாரிசாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கு நான் க்ளோஸ் ரிலேட்டிவ். ஆனால் நோவலுக்கு வந்து இந்த பிளேயை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் தெரிஞ்சவோ அப்படியா அப்படின்ட்டு வந்துட்டு நீ ஆனால் விரட்டி விட்றாரு, நீ ஒன்றும் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ரொம்ப இது பண்ணாமல் விரட்டி விட்றாரு. அப்போது வந்து ஒரு லெட்டர் வருது. இந்த லெட்டர் தான் வந்து இந்த பிளாட் வந்து டெவலப் ஆகிறதுக்கான முக்கியமான இது. ஒரு லெட்டர் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா வெல்பிரெட் அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் தான் அதை கொண்டு வர்றாரு. ஸோ இப்போ கொண்டு வந்துட்டு அவர் ஆக்சுவலி கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ வெல்பிரெட் அப்படிங்கிறது ஆனால் ஃபாதருக்கு வந்து லெட்டரை வாசிக்கக்கூடாது, பையனுக்கு அந்த லெட்டரை வாசிக்கக்கூடாது. ஆனால் வந்து அவருக்கு ஆர்வம். ஸோ யார் வந்துருக்கு வெல்பிரெட் அப்படிங்கிறது பேரே சரியில்லையே, அவன் அதனால வந்து எடுத்து வாசித்துடுறாரு. வாஸ்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேரை சொல்லிவிட்டு நீ வந்து அங்கே நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மெசேஜ். அதுக்கப்புறம் அவரோட சர்வெண்ட்டை கூப்பிட்றாரு. சர்வெண்ட் யாருன்னா பிரெயின் வார்ம். ஸோ இந்த பிரெயின் வார்மை கூப்பிட்டு வந்து இப்போ நான் இந்த லெட்டரை வாஸ்தேன்னு சொல்லிடாத, நீ வந்து என் பையன்ட்டு போய் கொடுத்துரு, ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் லெட்டர் வந்துச்சுன்னு கொடுத்துரு அப்படின்ட்டு வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் பிரெயின் வார்ம் என்ன பண்ணுறான், நேராக வந்து போய் சொல்லி தான் கொடுக்குறான். அவங்க அப்பா வந்து வாசித்துட்டாரு, எந்த அளவுக்கு வாசித்தாருன்னா எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணிடுறான். ஸோ இது ஒரு பர்டிகுலர் சீன் முடியுது. அடுத்து வந்து மேத்யூ வந்து காப்ஸ் பிளேஸ்க்கு வர்றார். ஸோ மேத்யூ வந்து அந்த போயட் இருக்கார் இல்லையா, அந்த போயட் என்ன பண்ணுறான் அப்படின்னா காபோட ஹவுஸ்க்கு வரான். ஏன் காபோட ஹவுஸ்க்கு வர்றான்னா அங்கே வந்து கேப்டன் பாப்டில் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டே பண்ணுறாரு. கேப்டன் பாப்டில் வந்து ஒரு ஓல்டு சோல்ஜர், அவருக்கு ரெப்புடேஷன்லாம் நிறையா இருக்கு. அவன் எதுக்காக வர்றான்னா, எனக்கும் டவுன் ரைட்டுக்கும் ஒரு பிரச்சனை. டவுன் ரைட் வந்து வெல்பிரெட்டோட பிரதர், என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான், என் போய்ட்ரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான், அதனால் எனக்கும் அவனுக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு, என்னால் அவனை அடிக்க முடியாது, அதனால் நீங்கள் வந்து எனக்காக என்னன்னு தட்டி கேளுங்க அப்படின்ட்டு யார் வர்றா, மேத்யூ அந்த போய்ட் வந்து கேப்டன் பாப்டில் மீட் பண்ணுறதுக்கு காப்ஸ் ஹவுஸ் வர்றார். இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ அடுத்து வந்து இந்த சீன் முடியும் போது கடைசியாக இதில் 5th சீன் என்ன வருது அப்படின்னா காபுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ காபோட ஒய்ஃப் யார், டிப்பு. ஸோ காபுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா காபோட வீட்டில் தான் பாப்டில் ஸ்டே பண்ணுறான். அவன் ஸ்டே பண்ணுறது மட்டும் இல்லாமல் காபோட ஒய்ஃப் டிப்புக்கிட்ட இருந்து வந்து மணி பாரோ பண்ணி, அதாவது ஹவுஸ் ஓனர்கிட்டருந்தே மணி பாரோ பண்ணி அவன் நல்ல லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அதனால் இவனை எப்படியாச்சும் என்ன மாதிரி பண்ணணுமே அப்படின்ட்டு காபும் இது பண்ணார். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்டில் வந்து நமக்கு எல்லாரோடைய பிரச்சனைகளும் தெரியுது. என்ன பிரச்சனை தெரியுது, ஃபஸ்ட்டு நோவலுக்கு என்ன பிரச்சனை, பையன் உருப்படாமல் போகிறானே அப்படின்னு ஒரு பிரச்சனை தெரியுது. அடுத்து மேத்யூக்கு என்ன பிரச்சனை, மேத்யூவுக்கு வந்து டவுன் ரைட் வந்து இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை. இப்போ காபுக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஒய்ஃபுக்கிட்ட இருந்து வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிற பாப்டேலே வந்து நிறைய மணி வாங்கிட்டானே அப்படின்ட்டு அவனுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி 3 பிரச்சனைகள் வந்து ஆக்ட் 1ல் வந்து நமக்கு தெரியுது. அடுத்து ஆக்ட் 2. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா கைட்லியோட பிளேஸில் நடக்குது, ஹவுஸில் நடக்குது. கைட்லி வந்து யாரோட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா ஸ்கொயர் கூட பேசிகிட்டு இருக்காரு, டவுன் ரைட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு.
நல்லா பார்த்துக்கோங்க. டவுன் ரைட் வந்து அந்த கண்ட்ரி ஸ்கொயர், ஒரு ஓல்டு ரெஸ்பெக்டபிள் சோல்ஜர். அப்படி என்ன பேசுகிறாரு அப்படின்னா, உங்கள் ஆஃப் பிரதர் வெல்பிரெட்டை வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு வைங்க. ஏன் அப்படின்னா என் வீட்டிலே தான் எப்பவும் இருக்கிறான். ஸோ என் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை கூப்பிட்றான். என்னுடைய ஒய்ஃபும் என்னுடைய சிஸ்டரும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்க. வேறு என்கிட்டலாம் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டு மிஸ்டர் கைட்லி அந்த பிஸ்னஸ் மேன் யார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா டவுன் ரைட்டை சொல்கிறாரு. ஸோ உடனே சரி ஓகே அப்படின்ட்டு அவனு சொல்கிறான். அப்போ வந்து பிரெயின் வார்ம் வர்றான். இப்போ பிரெயின் வார்ம் வந்து ஏற்கனவே அவனுக்கு பிரெயின் வார்ம் ஒரு கேரக்டர் இருக்குது. அவன் அங்கே நோவல்கிட்ட வேலை பார்க்குறான். சரி, இப்போ வந்து அவன் ஒரு சோல்ஜர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றான். ஸோ ஏன் சோல்ஜர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றான் அப்படின்னா, அப்போ தான் அவன் வந்து அவங்க அப்பா எங்கே போகிறாங்க, நோவல் எங்கே போகிறாங்கன்னு பார்த்து சன்கிட்ட சொல்கிறதுக்காக வர்றான். ஸோ இது வந்து அடுத்த சீன் வந்து ஸ்ட்ரீட்டில் நடக்குது. ஸ்ட்ரீட்டில் நடக்கும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த டைமில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு சீனில் நம்ம பார்த்தோம்ல, எட்வர்டு அந்த லெட்டரை வாசித்ததுக்கப்புறம் எட்வர்டும் மேத்யூவும் வந்து வர்றாங்க. ஸோ எட்வர்டும் மேத்யூவும் அந்த அந்த பர்டிகுலர் வெல்பிரெட்டை பார்க்குறதுக்காக வர்றாங்க. அப்போ வரும்போது ஸ்ட்ரீட்டில் வந்து யார் வர்றா அப்படின்னா, சோல்ஜர் டிஸ்கைஸில் இருக்காங்கல்ல, பிரெயின் வார்ம் வந்து சோல்ஜர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஒரு நைஃபை காமிச்சிட்டு வர்றான். டோலன் நைஃப் அப்படின்ட்டு அது காமிச்சிட்டு வந்து, இது என்னோட நைஃப் தான், எனக்கு ரொம்ப பாவர்ட்டி வந்துருச்சு, அதனால் வந்து இந்த நைஃபை நான் விற்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு. உடனே வந்து இவன் என்ன சொல்லுவான்னா, எட்வர்ட் என்ன சொல்லுவான், நான் வாங்காதடா அப்படிமா ஃப்ரெண்டுகிட்ட, இந்த பிரதர் இருக்கான்ல, இந்த கசின் இருக்கான்ல, அவங்ககிட்ட வந்து வாங்காதன்னு சொல்லுவான். நோ நான் வாங்கிக்கிடுவேன் அப்படின்ட்டு அவன் வாங்கிக்கிறான். சரி எப்படியும் போ அப்படின்ட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் வந்து இதுலேயே அடுத்த சீனில் என்ன நடக்குது அப்படின்னா, நோவல் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக அந்த அந்த சன்னோட லெட்டரை வாசித்ததை பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, நான் பண்ணது தப்பு, ஆனாலும் அந்த லெட்டரில் இருக்கிற மேட்ரு அதை விட பெரிய தப்பு, என் பையனை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு. ஆனால் கடைசியில் என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னா, அவனை ஃபோர்ஸ் பண்ணிலாம் அவனை திருத்த முடியாது, இன்னும் அவங்ககிட்ட நான் நல்ல ஜென்டிலாக இருந்து அவனை திருத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஸோ இது மாதிரி அந்த பர்டிகுலர் இது முடியுது. கடைசியில் அந்த ஆக்ட் 2ல் லாஸ்ட் சீனில் வந்து பிரெயின் வார்ம் வந்து அந்த சோல்ஜர் டிஸ்கைஸ்லேயே என்ன பண்ணுறான் அப்படின்னா, நோவலில் மீட் பண்ணுறான். நோவலில் மீட் பண்ணி எனக்கு நான் பெக் தான் பண்ணணும், எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது காசு கொடுங்க அந்த மாதிரி வந்து பெக் பண்ணிவிட்டு, ஆனால் அவங்க தான் ஓல்டு சோல்ஜருங்கிறப்ப இன்னும் நிறைய ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒர்க் இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது வந்து, எனக்கு சரி நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் வந்து முடியுது. ஸோ ஆக்ட் 2ல் வந்து நமக்கு ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரெயின் வார்ம் தான் முக்கியமானது. பிரெயின் வார்ம் வந்து சோல்ஜர் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு 2 பேர்கிட்டையும் ப்ளே பண்ணுறான். அடுத்து வந்து கைட்லிக்கியோட பிரச்சனை நமக்கு தெரியுது. கைட்லியோட பிரச்சனை என்ன அப்படின்னா, கைட்லியோட ஹவுஸில் வந்து வெல்பிரெட்டை ரொம்ப அடிக்கடி வர்றான். அதனால் வெல்பிரெட்டை பற்றி அவருடைய ஹாஃப் பிரதர் டவுன் ரைட் அந்த ஸ்கொயர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இப்போ வந்து ப்ராப்ளம் 4. ஸோ புதுசாக வந்து கைட்லியோட ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு நம்மக்கிட்ட தெரிஞ்சிருக்குது ஆக்ட் 2ல். இப்போ ஆக்ட் 3 இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஆக்ட். இதில் வந்து ஃபஸ்ட்டு சீன் எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு ட்ராவனில் நடக்குது. அந்த ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு பிளேஸில். இப்போ யாரெல்லாம் மீட் பண்ணுறான்னா, மேத்யூ, பாப்டில், வெல்பிரெட், ஸோ எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து திடீர்னு அந்த கான்வர்சேஷன் எதை பற்றி போகுது அப்படின்னா, ஃபைட்டு, சோல்ஜர் அதெல்லாம். அப்போ வந்து பாப்டில் சொல்கிறான், நான் வந்து அந்த காலத்தில் இங்கே ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுடைய ஸ்வோர்டை எடுக்கிறான். அப்போ ஸ்வோர்டை எடுத்த உடனே இப்போது மேத்யூ அந்த ஸ்டீஃபன் இருக்கான் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்தான்ல, அந்த ஆஃப் பிரதர் மாதிரி ஒருத்தன் வந்தான்ல, அவன் எடுக்கிறான். அந்த ஸ்டீஃபன் வந்து அவனுடைய இதை எடுக்கிறான். இது எடுத்தோடனே இது வந்து ஒரு போலியான ஒரு ஸ்வோர்டா, ரொம்ப ஆர்டினரியான ஸ்வோர்டு அப்படின்ட்டு பாப்டில் சொல்லிடுறான். உடனே அவனுக்கு பயங்கர கோவம் வருது. அப்போ யார்கிட்ட இருந்து இதை வாங்கினா அப்படின்னா, இப்படி ஒரு சோல்ஜர்னு ஒருத்தன் வந்து என்கிட்ட விற்றுட்டு போனான் அப்படின்ட்டு அவன் சொன்ன உடனே, சரி இனிமே அவன் பார்த்தேன்னா அவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு அவன் இது பண்ணான். அப்போ எட்வர்டோட ஹாஃப் பிரதர் வந்து ஹி கட்ஸ் அ சாரி ஃபிகர். மாஸ்டர் ஸ்டீஃபன் ஹி கட்ஸ் அ சாரி ஃபிகர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ இதில் கன்ஃபியூஷன் வரும். மாஸ்டர் ஸ்டீஃபன் வந்து கசின் ஆஃப் எட்வர்ட். அது பொயட்டோட நேம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், மாஸ்டர் மேத்யூ. இந்த 2 பேரையும் மாஸ்டர் அப்படிங்கிற அட்ஜெக்டிவில் போட்டிருக்கிறாங்க. சரி, ரைட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரெயின் வார்ம் வந்துடுறான். அப்போ வந்து இவன் தான் தேடிட்டு இருக்கிறான். ஸ்டீஃபன் ஏற்கனவே இது பண்ணதுனால இப்போ வந்து நீ என்ன பண்ணணும், இப்போ அவன் சொல்கிறான், நான் தான் அவனை ஏமாத்தினேன் அப்படின்னு. இப்போ இதில் வந்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா,
யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்கள தண்டிக்கணும். ஆனால் எங்களை தண்டிக்கல, அவனுக்கு ரொம்ப கிளவர் அப்படின்ட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. இதுதான் அந்த காமெடி ஆஃப் மேனர்ஸோட ஒரு காமெடி ஆஃப் ஹியூமரோட ஒரு பெரிய விஷயம். எல்லாருமே வந்து பரவாயில்ல இவன் நல்லா ஏமாற்றிட்டான் அப்படின்ட்டு வந்து அந்த பிரெயின் வார்ம் அந்த டிஸ்கைஸில் இருக்கிறான்ல அவனை. ஆனால் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவன் எல்லாரையுமே இப்போ ஏமாத்துறான். ஏன்னா அவன் வந்து ஒரிஜினலாக பிரெயின் வார்ம், ஆனால் வந்து ஒரு சோல்ஜர் கெட்டப்பில் இருக்கிறான். அடுத்து வந்து இந்த பிரெயின் வார்ம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போது இவர் சீனியர் நோவல் வந்து வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து எல்லாருமே வந்து தே பிஹேவ் வெல். அப்போ இவங்கிட்ட மட்டும் சொல்கிறான். பிரெயின் வார்ம் வந்து சோல்ஜர் ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு எட்வர்ட்ட மட்டும் சொல்கிறான், நான் சோல்ஜரில் உண்மையில் நான் வந்து உங்களுடைய சர்வெண்ட் பிரெயின் வார்ம். ஸோ உங்கள் அப்பாட்டிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி இது பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அப்போது வந்து அந்த டைமில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியுது. கைட்லி வந்து ஜட்ஜை பார்க்க போகிறாரு, ஒரு முக்கியமான விஷயமா ஜட்ஜை பார்க்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரியுது. ஸோ அந்த டைமில் வந்து காப் வர்றான். அந்த ட்ராவனில் வந்து இந்த பார்ட்டி அவங்க எல்லாமே டொபாக்கோ குடிச்சிட்ருக்குறாங்க, டொபாக்கோ ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து காப் வர்றான். அந்த காப் யார்? அந்த தண்ணி போடுற பையன். ஸோ அந்த தண்ணி போடுற ஆள், அந்த வாட்டர் சப்ளையர். அவர் வந்து இன்டர்ப்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லோரும் டொபாக்கோ இது பண்ணிகிட்டு இருந்தோடனே அவர் டொபாக்கோ பற்றி மோசமாக பேசுகிறார். இப்போ டொபாக்கோ குடிச்சு ரீசெண்டாக நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த 16th centuryயில் அந்த காலனைசேஷன் அப்போ தான் ஆரம்பிக்குது. அப்போ வந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து வர்ற அந்த ட்ரினிடாடில் உள்ள அந்த டொபாக்கோவை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இதை குடித்ததுனால நிறைய பேர் செத்துறாங்க அப்படின்ன உடனே இப்போ பாப்டிலுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடும். பாப்டில் யார்? பாப்டில் வந்து காபோட ஹவுஸில் தான் ரெண்ட்டுக்கு இருக்கிறான். இப்போ இங்கே வேற ஒரு இடத்துல வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து அவன் என்ன பண்ணா, அடிச்சிடுறான். அடித்த உடனே எல்லாரும் அவனை பிடிக்கிறாங்க. உடனே காப்ஸ் அவனை எப்படி நான் வந்து இது பண்ணுறேன் பாரு, எப்படியாச்சும் உன்னைய நான் இப்போ பழி வாங்குவேன் அப்படின்ட்டு ஹவுஸோட இனிமேல் வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்போ வந்து இப்போ அது அது அந்த சீன் முடியுது. அடுத்த சீன் எங்கே நடக்குது அப்படின்னா, கைட்லியோட ஹவுஸில் இருக்குது. கைட்லிக்கு வந்து இப்போ ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. என்னென்னா, கைட்லி வந்து ஜட்ஜை பார்க்க போகணும். ஆனால் வந்து அவனுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போது வெல்பிரெட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் அவனோட ஒய்ஃபும் சிஸ்டரும் அவங்க கூட பேசுறதுக்கு போயிடுவாங்க. அதனால் வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய சர்வெண்ட்டை கூப்பிட்றான். அவனுடைய சர்வெண்ட் யார் அப்படின்னா, அந்த கேஷ் அப்படின்ட்டு ஒருத்தன், தாமஸ் கேஷ். அவனை கூப்பிட்டு, இந்த பேர் நான் போகிறேன், நான் ஜட்ஜு ஒருவேளை வெல்பிரெட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் இம்மீடியட்டாக எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அடுத்து வந்து இந்த டைமில் வந்து காப் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இது அடுத்த சீன், கடைசி சீன் ஆக்ட் 3ல். காப் வந்து ஏற்கனவே பாப்டில் அடிச்சிட்டதுனால அவன் நேராக வந்து ஜட்ஜி வீட்டுக்கு போகிறான். ஜட்ஜி வீட்டுக்கு போயிட்டு, நான் வந்து இங்கே நெய்பர் தான், என்னை வந்து இப்படி பாப்டில்னு ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான், ஏன் அடிச்சிட்டான்னு அவர் கேட்குறாரு. ஏன் அடிச்சிட்டான்னு கேட்கும்போது, இப்படி டொபாக்கோ இது பண்ணிட்டு இருந்தாங்க, டொபாக்கோலாம் ரொம்ப தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன், அதனால் என்னை அடிச்சிட்டானோடனே ஜட்ஜி என்ன பண்ணுறாரு, ஜட்ஜி இவனை இம்ப்ரெசன்ட் பண்ணிடுறாரு. ஏன் அப்படின்னா, நீ டொபாக்கோ பற்றி தப்பாக பேசக்கூடாது, கிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, குயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நீ பேசுகிறது தப்புன்ட்டு டொபாக்கோ பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால பாப்டில்ல வந்து ஜெயிலில் போடுங்க அப்படின்ட்டு, சாரி, காபை ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாரு. ஆக்ட் 4 இதில் வந்து மொத்தம் 9 சீன் இருக்குது, ஒரு பெரிய ஆக்ட். இதில் தான் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற அந்த பிளாட் நாட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து டவுன் ரைட்டும் டேம் கைட்லியும் அந்த மென் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. டவுன் ரைட் வந்து டேம் கைட்லிட்ட சொல்கிறாங்க, ஏன் இப்படி மென் எல்லாம் என்டர்டெயின் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்து எல்லா மென்னும் வர்றாங்க. யார்? டேம் கைட்லியும் அந்த பிரிஜெட்டையும் பார்க்குறக்கு மேத்யூ, பாப்டில், வெல்பிரெட், எட்வர்ட் நோவல் எல்லாருமே வர்றாங்க. மேத்யூ என்ன பண்ணுறான் அப்படின்னா, மேத்யூ தான் போய்ட். நமக்கு மேத்யூ என்ன பண்ணுறான்னா, ஒரு போய்ட்ரியை ரீட் பண்ணால் உடனே எல்லாரும் இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஹீ ட்ரைஸ் டு இம்ப்ரெஸ் எவ்ரி ஒன். அடுத்து வந்து டவுன் ரைட் வந்து பயங்கர கோவம் வந்துடுது. ஏன்னா டவுன் ரைட்டை ஏற்கனவே மிஸ்டர் கைட்லி சொல்லியிருக்காரு, இப்படி உன் பிரதர் எல்லாருமே வந்து இங்கே வந்து கிடக்குறாங்க அப்படின்ட்டு. உடனே டவுன் ரைட் வந்து அவர் ஏற்கனவே ஸ்கொயரில், அவர் ஏற்கனவே சோல்ஜர், அதனால் அவருடைய ஸ்வோர்டை இது பண்ணிவிட்டு
எல்லாரும் உடனடியாக வெளியே போகணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சோடை உருவின உடனே மற்ற மென் எல்லாருமே அவங்களுடைய சோடை உருவுறாங்க. இப்போ எல்லாரும் ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் அந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. யார் அப்படின்னா எட்வர்ட். ஸோ அதுக்குள்ளே வந்து மிஸ்டர் கைட்லியும் வந்துடுறாரு. வந்தோடனே எல்லாரும் அப்படி கலைஞ்சு போயிடுறாங்க. அப்போ கலைஞ்சு போன உடனே பிரிட்ஜிட் கைட்லியோட சிஸ்டர், ரைட், பிரிட்ஜிட்டும் டேன் கைட்லியும் பேசிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் சண்டை போட்டாங்க. ஏன்னா ஒருத்தன் மட்டும் சண்டே நிப்பாட்டினானே, அது யாருன்னு, எட்வர்டு, அவன் ரொம்ப ஜென்டில்மேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு மிஸ்டர் கைட்லிக்கு வந்து காதில் புகை வருது. ஏற்கனவே இவங்க பேர் டேமேஜ் ஆகி கிடக்கு, இப்போ இதில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து அவனுக்கு எப்படியாச்சும் இந்த இதை கலைச்சி விட்டுருணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அடுத்த சீன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, கோபோட வீட்டில் இருக்குது. கோப் ஏற்கனவே ஜட்ஜிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறார். ஸோ அதனால் வந்து கோபும் டிப்பும் வந்து சண்டை போடுறாங்க. அவர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதுக்கப்புறம் யாராவது மென் இந்த வீட்டுக்கு வந்தால் நடக்கிறதே வேறு, யாரையும் பாப்டிலே வந்தாலும் இனிமேல் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன். உடனே ஒய்ஃபும் சரி எனக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அடுத்து வந்து இன்னொரு சீனில் வந்து எட்வர்டும் வெல்பிரடும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எட்வர்ட் சொல்கிறான், நான் வந்து உண்மையிலேயே அந்த லேடியை லவ் பண்ணுறேன், பிரிட்ஜிட்டை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இது வந்து அடுத்த டெவலப்மெண்ட். அடுத்து மேத்யூவுக்கும் பாப்டிலுக்கும் ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. ஸோ அந்த ஃபைட் நடக்கும்போது வந்து அப்போ பாப்டில் வின் பண்ணிடுறான் அந்த இதில். பொயட்டுக்கும், ஏன்னா பாப்டில் வந்து ஆக்சுவலி சொல்லி கொடுக்குறான் மேத்யூவுக்கு எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்ட்டு. பாப்டில் என்ன கிளைம் பண்ணுறான் அப்படின்னா, நான் நிறைய பேர் அப்படி அடிச்சிருக்கேன், ஆனால் யாரையுமே கொல்ல மாட்டேன், அப்படிதான் சொசைட்டிக்கு நல்லதுன்னு. ஸோ அந்த டைமில் வரும்போது என்ன வருதுன்னா, டவுன் ரைட் வந்துடுறான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சீனில் உள்ள பிளாட்டை நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, ஏற்கனவே மேத்யூ பாப்டில்கிட்ட டவுன் ரைட்டை அடிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் ஆகிட்டான். இப்போ டவுன் ரைட்டே வர்றான். அதனால் பாப்டிலும் டவுன் ரைட்டும் ஃபைட் பண்ணுறாங்க. பாப்டில் என்ன சொல்லியிருக்கான், நான் பெரிய வீரன், நான் அடித்தவங்கலாம் டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட ரொம்ப ஈஸியாக டவுன் ரைட் வந்து பாப்டிலில் வந்து வீழ்த்திட்டு, ஆனால் நான் அவனை விட்டுட்டு போயிடறான், போட அப்படின்ட்டு விட்டுட்டு போகிறான். ஆனால் போகும்போது அவனோட க்ளோக் வந்து அங்கே விழுந்துடும். இந்த க்ளோக்னால் அந்த ஷோல்டரில் அந்த கிங்ஸ் குயின்ஸ் அந்த ராயல் பீப்புள் போட்டிருப்பாங்களே, அதை யார் எடுத்துக்கிறான்னா அந்த ஸ்டீஃபன் எடுத்துக்கிறான். இப்போது ஸ்டீஃபன் வந்து எடுத்த உடனே மாஸ்டர் ஸ்டீஃபன் யாருன்னா நோவலோட கசின். அவன் எடுத்து இது என்னோடது அப்படின்ட்டு நான் வச்சுக்கிடுவேன், யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து அதோட ஒரு பர்டிகுலர் சீன் முடியுது. அடுத்து நோவல் வந்து பிரெயின் வார்ம்கிட்ட வர்றான். ஸோ பிரெயின் வார்ம் ஏற்கனவே பையனை தேடி தான் வர்றான் நோவல். உடனே பிரெயின் வார்ம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஸோ உங்கள் பையன் வந்து இங்கே இல்லை, ஆக்சுவலி நோவல் வந்து அந்த லெட்டரை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ட்ராவனுக்கு வந்திருப்பான். அப்போ பிரெயின் வார்ம் என்ன சொல்லணும், உங்கள் பையன் இங்கே இல்லை, இவன் வந்து கோபோட ஹவுஸுக்கு போயிருக்கான். கோபோட ஹவுஸுக்கு ஏன் போயிருக்கான் அப்படின்னா, அட்ரஸ் கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு ரிச் லேடி வர்றாங்க, அதனால ரெண்டு பேரும் சீக்ரெட்டாக அங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்னு, நீங்கள் அங்கே போய் பாருங்கள் உங்கள் சன்னை அப்படின்னு. உடனே நோவல் வந்து ஐயோ ஐ வில் ஸ்டாப் தட் மீட்டிங் அப்படின்ட்டு அவர் போகிறார். ஆக்சுவலி அவர் நோவல் வெளியே போன உடனே பிரெயின் வார்ம் வந்து சிரிக்கிறான். நான் வந்து சும்மா சொன்னேன், அங்கே போய் அவர் ஹவர்ஸ் டுகெதர் இருந்து டைமை வேஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சிரிக்கிறான். அதோட முடிஞ்சு. அடுத்து வந்து கைட்லியோட ஹவுஸில் இது நடக்குது. கைட்லியோட ஹவுஸில் வந்து இப்போ ஏற்கனவே அந்த சோல்ஜர் வேஷம் போட்டோம்ல பிரெயின் வார்ம், அவன் வந்து ரோஜர் ஃபார்மல் அந்த ட்ரெஸ்ஸில் வரான். ஃபார்மல் யாருன்னா ஜட்ஜோட அசிஸ்டண்ட். ஜட்ஜ் அவர் ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் போட்டிருப்பார். இந்த கோர்ட்டெல்லாம் சம்மன் பண்ணும்போது, அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சும்மாச்சுக்கும் வந்து உங்களை இவர் கூப்பிட்றாரு, ஜட்ஜு கூப்பிட்றாரு அப்படின்ட்டு கைட்லி சொல்கிறான். உடனே கைட்லி வந்து சரி நான் வர்றேன், ஜட்ஜு கிளமெண்ட்டை பார்க்க வர்றேன் அப்படின்ட்டு வந்துடுறான். அடுத்து வந்து வெல்பிரெட் வந்து கோபோட வெல்பிரெட்டும் கைட்லியும் அப்போது மிஸ்ஸஸ் கைட்லியும் அப்படி தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போது வந்து வெல்பிரெட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அங்கே ஒரு லேடி மேலே, கோபோட ஒய்ஃப் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, டிப் மேலே க்ரஷ் இருக்குது, அதனால் உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே தான் போகிறாரு அப்படின்ட்டு சொன்னோடனே ஒய்ஃப் அவர் சொல்லிடுறான். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா, இது ஆக்சுவலி மிஸ்ஸஸ் கைட்லி ஹஸ்பண்டை சந்தேகம் பண்ணுறாங்க. மிஸ்டர் கைட்லி அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஜட்ஜை பார்த்துட்டு வரும்போது வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அவர் வந்துடுறாரு.
அவர் வந்து பார்க்கும்போது ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஒய்ஃப் வந்து அந்த கோபோட ஹவுஸுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கைட்லி ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுறாரு, கைட்லியோட ஒய்ஃபு ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்பட்டு 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பிரச்சனை வந்துருச்சு. ஸோ நோவல் அவங்க சன்னை பார்க்குறதுக்காக கோபோட ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. அடுத்து வந்து மிஸ்டர் கைட்லி ஒய்ஃபை பார்க்குறதுக்காக கோப் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. மிஸ்ஸஸ் கைட்லியும் ஒய்ஃபை ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக கோபோட ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ கடைசி அங்கே வந்து பார்க்கும்போது எல்லாரும் நீ ஏன் வந்த அப்படின்னா எல்லா கேரக்டர்ஸுமே வந்து சரி ஓகே நமக்குள்ள பிரச்சனை வந்துட்டுல நம்ம நேராக ஜட்ஜை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ கோப் வந்து அவங்க ஒய்ஃப் டிப்பை சந்தேகப்பட்டதுனால அவங்க நான் ஜட்ஜிக்கிட்ட போகிறேன் அப்படின்னு போகிறாங்க. ஒரு செட்டு ஒரு கன்ஃபியூஷனாக. ரெண்டாவது வந்து இந்த ஃபாதர் இந்த நோவல் வந்து அவன் வரவே இல்லை, சன்னு அங்கே வரவே இல்லை, சரி நானும் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அடுத்து வந்து மிஸ்டர் கைட்லியும் மிஸ்ஸஸ் கைட்லியும் அவங்களுக்குள்ள சண்டையில் அவங்களும் அங்கே போகிறாங்க. இப்போ எல்லாருமே அவங்கள பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஜட்ஜோட வீட்டில் வந்து அசம்பிள் ஆகுறாங்க. ஸோ ஆக்ட் 4 முடிஞ்சுது. ஸோ இந்த ஃபைனல் ஆக்ட் இது வந்து ஒரே ஒரு சீன் மட்டும்தான். இதில் வந்து ஜட்ஜி வந்து ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணோடனே அவருக்கு தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா கோபுக்கு மேலே பிரச்சனையே இல்லை, அதனால் டிப்பு கோப் நீங்கள் 2 பேரும் சேருங்க, கோப் மேலே எந்த பிரச்சனையுமே இல்லை, டிப்பும் மேலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் தே ஆர் நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லிடுறாரு. 1. ரெண்டாவது பிரெயின் வார்ம் வந்து அவனோட இதை ரிவீல் பண்ணுறான். ரிவீல் பண்ணோடனே அவர் ஜட்ஜ் வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாரு. ஸோ அவன் சொல்கிறான், நான் தான் பிரெயின் வார்ம், நான் தான் சோல்ஜர், நான் தான் அந்த ஃபார்மல் மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஃபால்ஸ் வாரண்ட் கொடுத்தவன் அப்படி எல்லாமே சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே அவர் முதல்ல உன்னுடைய கையை வெட்டணும், காலை வெட்டணும், மூக்கை வெட்டணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் ரிவீல் பண்ண உடனே இவர் ரொம்ப கிளவர் அப்படின்ட்டு இது பண்ணேன். இதுதான் அந்த ஹியூமரை ரிவீல் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஜட்ஜி வந்து நோவலில் வந்து கன்சோல் பண்ணார். சீனியர் நோவல் எல்லா பசங்களும் இப்போ தான் இருப்பாங்க, ஆனால் வந்து ஹீஸ் மேஜர், அந்த 18+ மேஜருங்கிறதுனால நீங்கள் வந்து விட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து மிஸ்டர் கைட்லியும் மிஸ்ஸஸ் கைட்லியும் ஸோ உங்கள் 2 பேருமே நல்லா தான் இருக்கிறீங்க, ஸோ 2 பேரும் ரீயூனைட் ஆகிக்கோங்க அப்படின்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாரு. இப்போ வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வெல்பிரெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எட்வர்டுக்கும் பிரிஜெட்டுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அந்த ஒரு விண்மில் பக்கத்தில் அந்த அதில் இருக்கிற டேவனில் எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு. உடனே ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, நோ அவங்கள இங்கே நியூலி மேரிட் கப்பில் வந்து இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாங்க. அப்போ வந்து ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. இந்த பார்ட்டி மாதிரி நடக்கும்போது வந்து நம்ம மேத்யூ என்ன பண்ணுறாரு, அந்த பொயட் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து அவனுடைய பொயட்ரியை ரீட் பண்ணுறான். பொயட்ரியை ரீட் பண்ண உடனே அதுக்கப்புறம் சரி இமீடியட்டாக ஒரு புது பொயட்ரி எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அவனுடைய பாக்கெட்ஸ் எல்லாம் தேடலாம். பார்த்தா அவன் நிறைய புக்ஸ் வச்சுருக்கான், குட்டி குட்டி புக்ஸாக வச்சுருக்கான். உடனே ஜட்ஜு வந்து இது பண்ண, நீ வந்து இவ்வளோ நாளும் மற்றவங்களுடைய பொயட்ரியை வந்து உன்னோட பொயட்ரி மாதிரி ரீட் பண்ணிகிட்டு இருந்திருக்க, அதனால் இவனுடைய பொயட்ரி எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு அவனுடைய பொயட்ரி கலெக்ஷன் எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. அப்போ ஒரு ஃபால்ஸ் பொயட் யார், அந்த மாஸ்டர் இது வந்து ஃபால்ஸ் பொயட் அப்படின்ட்டு தெரிஞ்சுது. மேத்யூ ஃபால்ஸ் பொயட் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஏற்கனவே டவுன் ரைட்டோட க்ளோக் வச்சுருந்தாங்கல்ல, அதனால் அந்த க்ளோக்கையும் மறுபடி டவுன் ரைட்டை கொடுத்துருங்க அப்படின்ட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ டிப்பும் கோபும் சரி உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மறுபடியும் ஒரு புது நைட்டு, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இந்த ப்ளே முடியுது. இப்போ ஆன் தி ஹோல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் சப் பிளாட்ஸ் ஓடுது. ஸோ மெயின் பிளாட் வந்து நோவலுக்கும் சன்னுக்கும் உள்ளது, எட்வர்டுக்கும் உள்ளது. ஆனால் கடைசியில் அந்த ஃபாதருமே ரெக்கன்சைல் ஆயிடுறது, வேறு வழியில் யங்ஸ்டர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. அது போக சின்ன சின்ன சப் பிளாட்ஸ், இப்போ கிளமெண்ட் அவருடைய அசிஸ்டண்ட் ஃபார்மல், அதுக்கப்புறம் கைட்லி, டேம் கைட்லி, அதுக்கப்புறம் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் வெல்பிரெட், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா பிளாட்டுமே வந்து கடைசியில் வந்து ரிவீல் ஆகிடுது. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்க இந்த ப்ளே முடியுது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சம்மரி வந்து ஒரு பேசிக் அவுட்லைன் தான். இது போக இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் லைன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து எங்களுடைய மெயின் கோர்ஸில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ் இன் த கிவன் நம்பர். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.